ஆட்டோமேட்டிக் ஃபேன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ ஃபேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஆகும். ஏன்னா இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, 50யோட எபவாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஃபேன் வந்து ஆன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், பிலோவுக்கு கொண்டு வரேன். இப்போ 40 கொண்டு வந்தோடனையும் இங்கே இருக்க +21 இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நான் 39 கொண்டு வரணும். ஏன் 39 அப்படின்னா நம்ம வந்து 40யோட எபவாக இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதனால் என்ன ஆகும், 40 நமக்கு ஆன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து 18, 17. ஓகே, இந்த ஃபேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசி ஃபேன் தான். இது வந்து இங்கே சிமுலேஷனில் ஆஃப் ஆகுது. ஏன் நம்ம வீட்டில் இருக்க ஃபேனில் என்ன ஆகும், நம்ம கரண்ட்டு கட் ஆச்சு அப்படின்னா நம்ம பவர் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டு இருந்து ஒரு 2 நிமிஷம் எடுத்து அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும். அதே மாதிரி தான் சிமுலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆஃப் ஆகாது. கண்டினியூஸாக நம்ம ஒரு டைம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதாவது சிமுலேஷனை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிமுலேஷனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபேன் கண்ட்ரோல். இதேமாதிரி ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக நிற்கிது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் 39ோட பிலோவாக இருக்குது. ஓகே, 40யோட பிலோவாக இருக்குது. நமக்கு என்ன ஆகுது, ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகலை. 40 வைக்கணும் பாருங்கள். 40யோட எபோவ் தானே நான் சொன்னேன். இப்போ 40 வச்சாலும் நமக்கு வந்து ஆன் ஆகாது. 41ன்னு வைக்கணும் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபேன் ரொட்டேட் ஆகும். அடுத்து